ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் ப்ரனன்சியேஷனை பற்றி பார்ப்போம். அதாவது உச்சரிப்பை பற்றி பார்ப்போம். அதாவது ஜென்ரலாக தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வந்தவங்க, இல்லைனா இந்த சோ கால்டு இங்கிலீஷ் மீடியம் அப்படி ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் இங்கிலீஷ்லாம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அந்த சூழ்நிலையில் படித்து வந்தவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட அந்த ப்ரனன்சியேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதாவது அன்லஸ் வி ஸ்பீக் இங்கிலீஷ் வித் கரெக்ட் ப்ரனன்சியேஷன் we are not going to get the attention of anybody. அது கரெக்டாக பேசலைன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வராது. ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லாட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும், இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷ் பேசுகிறவங்க மத்தியில் நம்ம இருந்து பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கூச்சப்படுப்போம், பயப்படுவோம், பேசவே முடியாமல் போயிடும். அதனால் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வித் கரெக்ட் ப்ரனன்சியேஷனோடு இருக்கணும். ஸோ இன்றைக்குள்ள லெசனில் அதை பார்ப்போம். அதாவது காமன் மிஸ்டேக்ஸ் அதை பார்ப்போம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். This lesson is all about pronunciation. So we will start this lesson with the word pronunciation. Pronunciation அப்படின்னு சொல்லணும். என்னுடைய verb form என்னன்னா pronounce அப்படின்னு இருக்கு. So pronounce but pronunciation. Pronunciation சொல்லக்கூடாது, pronunciation அப்படின்னு சொல்லணும். Next word is pizza. இந்த ஸ்பெல்லிங்கை பாருங்க, P-I-Z-Z-A இருக்கு. So we'll be tempted to say pizza அப்படின்னு சொல்கிறதுக்கு டெம்டேஷன் ஆகும். பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் ப்ரனன்சியேஷன். த கரெக்ட் ப்ரனன்சியேஷன் இஸ் பீட்ஸா. பீட்ஸாவும் கிடையாது, இசட்டே வராது. பீட்ஸா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஃபொனட்டிக்ஸ் சவுண்டு கூட கொடுத்துருக்கேன். ஃபொனட்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபொனட்டிக்ஸ். அதாவது ஃபொனட்டிக்ஸ் இஸ் அ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. அதில் என்னென்னா ஒரு வேர்டில் எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளது. ஸோ அது ஐ எம் நாட் கோயிங் டு teach phonetics in this lesson. அதை டீச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ நான் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் நான் எப்படி பழகணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் பழகுங்க, அதுவே தாராளமாக போதும். இப்போ இது பீட்ஸா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் சிச்சுவேஷன். அது TUA அப்படின்னு வர்றதுனால நிறைய டீச்சர்ஸ், ஈவன் டீச்சர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அவங்க கூட இப்படி சொல்கிறாங்க, சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இன்கரெக்ட். சிச்சுவேஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கொஸ்டின். கொஸ்டின் தான் சொல்லணும், கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடாது. டின்னெல்லாம் இல்லை, அது கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். டேக்குன்னு சொல்லணும், டேக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழில் டேன்னா இக்கனா தான் போடுறோம், டேக்குன்னு போடுறோம். ஸோ அப்படி எடுத்து சொல்லக்கூடாது. டேக் அப்படின்னு சொல்லணும். கேட்ஸ்ன்னு சொல்லணும். கேட்டுன்னு சொல்லக்கூடாது. கேட்ட மூடு அப்படிங்கிறாங்க, கேட்ட மூடு இல்லை, கேட்டுன்னு சொல்லணும். அது பேர் மேக் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில காமெடியன்ஸு தப்பாக சொல்கிறாங்க. டேக்குங்கிறாங்க, கேட்டுங்கிறாங்க, மேக்குங்கிறாங்க. மேக்கப் போட்டு வாங்குறாங்க. மேக்கப் கிடையாது, மேக்கப். ஸோ டேக், கேட் அண்ட் மேக் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்டு நியூஸ் பேப்பர்னா சொல்லணும். நியூஸ் பேப்பர்னு சொல்லுறேன். பேப்பர் இல்லை, பேப்பர் கிடையாது, பேப்பர். நியூஸ் பேப்பர் அப்படி தான் சொல்லணும். அப்போ நெக்ஸ்ட் காஃபி. ஐ வாண்ட் டு ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு தான் சொல்லணும். காஃபின்னு சொல்லணும். காஃபி இல்லை, கோஃபியும் இல்லை. மலையாளிஸ் சொல்கிற மாதிரி கோஃபியும் இல்லை, நம்மளில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி காஃபியும் இல்லை. இட்ஸ் இன் பிட்வீன். ஸோ ஐ வாண்ட் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆஃபீஸ். ஐ வாண்ட் டு கோ டு மை ஆஃபீஸ் ஏர்லி டுடே. ஆஃபீஸ், நாட் ஆஃபீஸ் அப்படி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் கரெக்ட் ப்ரனன்சியேஷன். சில பேர் சொல்கிறாங்க அந்த டியூ வர்றதுனால எடுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ராங். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் குவீன் சொல்லணும். குவீன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த சீட்டு விளையாடும்போது சில பேர் சொல்கிறாங்க குயூனுங்கிறாங்க. குயூனு கிடையாது, குயூனே கிடையாது, குவீன் அப்படின்னு சொல்லணும். சொல்லணும், குவீன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஃபோட்டோகிராஃபிக் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால்
அந்த ஃபோட்டோ எடுக்கிறவருக்கு பேர் என்ன? ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லணும், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லணும், ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோ, ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி அப்படி சொல்லணும். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபோட்டோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டா ஃபோட்டோகிராஃபர் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். அதாவது ஷெட்யூல்ங்கிறது, ஷெட்யூலுங்கிறது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன், அதுபடி தான் நம்மளை சொல்கிறோம் இங்கே. ஆனால் there are so many companies in India which constantly interact with their counterparts in America, especially in the IT field. அதனால் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் தெரியணும். அப்போ வந்து என்னென்னா அது வந்து ஸ்கெட்யூல் அப்படிங்கிறாங்க, ஸ்கெட்யூல் அப்படின்ட்டு. டாவும் வராது, அந்த வருது, ஸ்கெட்யூல். டியை வந்து அழுத்தி சொல்ல மாட்டேங்குங்க, ஸ்கெட்யூல் அப்படிங்கிறாங்க, ஸ்கெட்யூல் அண்டு ஷெட்யூல். ஸோ இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆண்டர்ப்ரனர். ஆனால் அதில் ஸ்பெல்லிங் பாருங்கள், இஎன்ல வருது. ஸோ வி வில் பி டெம்ப்டட் டு சே என்டர்ப்ரனர் அப்படின்ட்டு, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லணும். இது வந்து பெக்யூலியர் ப்ரொனன்சியேஷன், ஆண்டர்ப்ரனர். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் அப்படின்னா உணவகம் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். இதில் வந்து 3 சிலபிள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிரிட்டிஷர்ஸ் சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் 2 சிலபிள் தான் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. இல்லாட்ட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படி பேசுங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து வெஜிடபிள். வெஜிடபிள்னு சொல்லக்கூடாது, வெஜிடபிள் அப்படின்னு சொல்லணும், வெஜிடபிள். நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆல்மண்ட். அந்த ஸ்பெல்லிங்கை பாருங்க, ஏஎல் வந்திருக்கு. ஸோ ஆல்மண்ட்னு சொல்லக்கூடாது, எல் இஸ் சைலண்ட் இன் தட். ஸோ ஆல்மண்ட்னு. நான் வந்து சைலண்ட் லெட்டர்ஸை பற்றி உள்ள, அதாவது வேர்ட்ஸ் வித் சைலண்ட் லெட்டர்ஸ், அதை பற்றி ஒரு லெசன் எடுத்திருக்கேன். அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுலேயும் நிறைய ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் இருக்கும். அதாவது சைலண்ட் லெட்டர் வந்து சொல்லக்கூடாது, அப்படி இருக்குது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப். ஹாஃப் வந்து ஹைச்சியே எல்எஃப் இருக்கு, ஹால்ஃப்னு சொல்லக்கூடாது, எல் இஸ் சைலண்ட், ஹாஃப் அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இடிசி. இப்படி அப்ரிவேட்டட் ஃபார்மில் உள்ளதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதாவது இதை வந்து நிறைய பேர் எக்ஸட்ரா அப்படின்னு வாசிக்கிறாங்க, அதாவது அடுத்தடுத்து மேலும் மேலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸட்ரா அப்படிங்கிறது சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் எட்செட்டரா, எட் செட்டரா, எட்செட்டரா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி. ஜுவல்லரின்னு தான் சொல்லணும், ஒழிய ஜுவல்லரி அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஜுவல்லரி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து கேயாஸ். கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன், ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு கேயாஸ். அந்த கேயாஸை வந்து நிறைய பேர் இந்த சிஹெச் வர்றதுனால எப்படி சொல்கிறாங்கன்னா சாவோஸ்ங்கிறாங்க. சாவோஸ் இஸ் இன்கரெக்ட், கேயாஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் சோர். சோர்னா அந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் வந்து ரொட்டீனாக பழக்கமாக எப்போதும், அதாவது ரொம்ப அடிக்கடி அதே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது, அது வந்து சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து டெய்லி காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ வேலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து மார்னிங் சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்னு சொல்லணும், கோர்னு சொல்லக்கூடாது. சிஹெச் வர்றதுனால சில பேர் வந்து கோர்னு சொல்கிறாங்க, தட் இஸ் நாட் கரெக்ட். சோர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர் இஸ் ஆர்கிடெக்சர். அங்கே சோர்னு சொன்னதுனால இங்கே உள்ள சிஹெச்சில் வந்து ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர்கிடெக்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி காதம் வரும். ஸோ ஆர்கிடெக்சர்னு வரும். சில வேர்ட்ஸில் வந்து அந்த சா சவுண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டா சார்ஜ், மொபைலை சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து சா அப்படின்னு சவுண்டு வரும், சார்ஜ். ஆனால் இங்கே வந்து ஆர்கிடெக்சரில் கா சவுண்டு வரும், ஆர்கிடெக்சர். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஃபிங்கர். ஃபிங்கர்னா விரல். ஃபிங்கர்னு சொல்லணும் மொழிய சில பேர் சொல்கிறாங்க ஃபிங்கருங்கிறாங்க, ஞா போட்டு சொல்கிறாங்க. ஃபிங்கர் கிடையாது, ஃபிங்கர், அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து பிளேன். பிளேன்னா ஏரோப்ளேன், ஏர்பிளேன். பிளேன்னா பறக்கிறது. ஸோ இதை வந்து சில பேர் ஏரோப்ளான் அப்படிங்கிற, ஏரோப்ளான் கிடையாது, ஏரோப்ளேன், பிளேன்னு சொல்லணும். இது வந்து இன்னொரு வேர்டு கூட இருக்குது, பிளெயின் அப்படின்றது, ஐன்னு வரும், பிளேன். பிளேனுன்னா சமத்தளம் அப்படின்னு அர்த்தம்,
இல்லாட்ட பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பர், ஒன்றுமே எழுதாமல் உள்ள பேப்பருக்கு வந்து பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பிளெயின் அண்டு பிளெயின் அப்படின்னு சொல்லணும். பிளெயின் அண்டு பிளெயின். நெக்ஸ்ட் வேர்டு வந்து குவிட். குவிட்னா விட்டு போகிறது, விலகி போகிறது, விட்டு போகிறது. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க, ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யுவர் ஆன்சர் இஸ் குவைட் குட், யுவர் ஷர்ட் இஸ் குவைட் குட். குவைட்னா வெரி அப்படிங்கிற அர்த்தம், ரொம்ப அப்படிங்கிற மீனிங். ஸோ குவைட் குட், அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் பாருங்கள், QUIT வருது குவைட். இன்னொரு வேர்டு இருக்குது குவைட்னு, கோயட், கொஞ்சம் இறங்கி வரணும். குவைட்னு, குவைட்னா ப்ளீஸ் பி குவைட், சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது QUIET, குவைட் அப்படின்னு வரணும். ஸோ குவைட் குட், குவைட், பி குவைட் அப்படின்ட்டு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது, அர்த்தமுமே வேற வேற. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் டார்கெட். டார்கெட்டுன்னு தான் சொல்லணும். சில பேர் டார்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஒர்க் இன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ், அவங்க வந்து எப்போதுமே டார்ஜெட்னு சொல்கிறாங்க, விச் இஸ் இன்கரெக்ட். டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரெசிபி. ரெசிபினா குக்கிங்கில் சொல்கிறது. அதாவது இந்த மசாலாவை இப்படி போடணும், இந்த அளவு போடணும், உப்பு இவ்வளோ போடணும், எதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து ரெசிபி அப்படின்னு பேர். அந்த ஸ்பெல்லிங்கை பாருங்கள், RECIPE. சில பேர் சொல்கிறாங்க ரெசிப் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்ட ரெசிப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு வந்து ரெசிபி தான், ரெசிப்பின்னு தான் சொல்லணும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிசீட். அந்த ஸ்பெல்லிங்கை பாருங்கள், இடையில பி வருது, ரிசிப்ட் அப்படின்னு வருது, அப்படி சொல்கிறது தப்பு. பி இஸ் சைலண்ட், ரிசீட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட். இந்த FAST வர்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் வேர்டை பாருங்கள், டிசர்ட். டிசர்ட் அந்த 2 சிலபிள் இருக்குது, டிசர்ட் இருக்கு. அந்த ஜர்ட்டில் தான் ஒரு எம்பசைஸ் கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஜர்ட்னு அது வந்து ஒரு ஜெட் சவுண்டு வர்ற மாதிரி சொல்லணும். டிசர்ட் அப்படின்னா என்னென்னா, சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்போ, ஒரு பாயாசமோ, ஒரு புட்டிங்கோ, ஐஸ்கிரீமோ, கேக்கோ ஏதோ சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பாடு செமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இதெல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கு பிறகு டிசர்ட் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று இருக்குது பாலைவனத்துக்கு, டெசர்ட்னு இருக்குது. அதில் வந்து அதில் தான் எம்பசஸ், அதில் தான் ஸ்ட்ரெஸ், ஃபஸ்ட்டு சிலபிளில் ஸ்ட்ரெஸ், டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசர்ட், டிசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ போனஸ் பாயிண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா, ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்பெல்லிங்கை பாருங்கள், அந்த RURESUME இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ரெஸ்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்யூம் இஸ் இன்கரெக்ட். ரெஸ்யூமை வந்து ஒரு வேர்பு வேர்டு. அதாவது ஒன்று இப்போ பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஸோ லெட்டஸ் ரெஸ்யூம் லேட்டர், அது வந்து பின்னால் கொஞ்சம் தொடங்கலாம், பின்னால் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வேறு. ரெஸ்யூமேங்கிறது ஒரு அப்ளிகேஷனில், ஜாப் அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்குறீங்களா, அதுக்கு பேர் வந்து ரெஸ்யூமே. ஜா வரணும், மே சொல்லணும், ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லணும். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியலை. இந்த கம்பெனியில் உள்ள HR டிபார்ட்மெண்ட்லேயே அவங்க என்னங்க ரெஸ்யூம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லெசன் வந்து ப்ரனன்சியேஷனை பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கலாக உள்ள லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தாலும், நான் நடத்துகிற விதம், அந்த லெசனை நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது போல் உள்ள சிமிலர் எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.